மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காய் சாதம். இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நல்ல நீளமான நல்ல மாங்காயை எடுத்துட்டு நல்லா அலம்பிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு அது மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவி எடுத்துடணும். தோலெல்லாம் இந்த மாதிரி சீவிடணும். தோலை ஃபுல்லாக சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி சீவல் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதில் நல்ல பெருசாக உள்ள ஹோலில் சீவி எடுத்துக்கணும். இப்போது நம்ம முதல்ல மாங்காயை சீவி எடுத்துக்கலாம். தோலை சீவிட்டு அப்புறமா சீவி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சீவலில் வச்சு நல்லா நம்ம சீவிக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு மாங்காயும் சீவிக்கலாம். இப்போது மாங்காய் சாதத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். நான் 2 பேருக்கு தான் செய்ய போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி 1 கப்பு, இந்த சின்ன கப்பில் 1 கப்பு துருவிய மாங்காய், அப்புறம் தாளிப்பதற்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம், கடலைப்பருப்பு எல்லாம் அரை டேபிள் ஸ்பூன் போதும். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்னதாக 4 காஞ்ச மிளகா, ஒரு 5-6 பீஸு முந்திரி, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. காரத்துக்கு கொஞ்சமாக ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் சாம்பார் தூள், அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள், ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், அப்புறம் தாளிப்பதற்கு எண்ணெய். இவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இப்போது இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது மாங்காய் சாதத்துக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 2 பேருக்கு தான் பண்ணுறேன், அதனால் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கடலைப்பருப்பு, சீரகம் அதை போட்டுடலாம். அப்புறம் கருவேப்பிலை, முந்திரி, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய். அப்புறம் மாங்காய் துருவலை போட்டுடலாம். நான் 2 பேருக்கு தேவையான அளவு பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இதே போல் குவான்டிட்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு வதக்கிட்டு சாம்பார் தூள், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி தூள் அதை போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுறணும். நல்லா இது கொஞ்சம் நேரம் அப்படி வதக்கிட்டே இருந்தாலே நம்ம நல்லா சீவிட்டோம்ல மெலிசா நல்லா வெந்துடும். சும்மா லேசாக தண்ணியெல்லாம் தேவை கிடையாது. அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு ஸ்லோவில் ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். நல்லா வதங்கிடுச்சு, மாங்காயும் நல்லா வெந்துருச்சு. ஓகேங்களா, நல்லா வெந்துருச்சு. இப்போது நான் வடித்த சாதம் 2 பேருக்கு தேவையான அளவு வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தேவையோ அவ்வளோ பேருக்கு வச்சுக்கலாம். நான் பாசுமதி ரைஸ் தான் வேக வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ரைஸில் வேணாலும் செஞ்சுக்கலாம். அதே போல் இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக ஜம்முன்னு இருக்கும். சூப்பரான மாங்காய் சாதம் ரெடி. சுவையான டேஸ்டியான மேங்கோ ரைஸ் ரெடி.